நெட்வொர்க்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நயினார் நாகேந்திரனுக்கு வச்சாங்க ஆப்பு டெல்லி பாஜக. அட் சேம் டைம் அவருக்கு ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு. என்னதான் ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் அடுத்தது ஒரு நல்ல விஷயமும் கொடுத்துருக்காங்களே. அதாவது பாஜக அடிக்கும் அடிப்பாங்க, அது அடிச்ச கையில் என்ன பண்ணுவாங்க, அரவணைப்பாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியுது இவருடைய விஷயத்துல. பாஜக மாநில தலைவராக இருந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் திறம்பட செயல்படல. இந்த எலெக்ஷன்ல அவரு ஒரு பவர்ஃபுல்லா என்ன பண்ணல, செயல்படல. அண்ணாமலை கிட்ட இருந்த வேகம் இங்க நயினார் நாகேந்திரன் கிட்ட இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜக தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே பல ரிப்போர்ட்டுகள் என்ன பண்ணிருக்காங்க, டெல்லி பாஜக அனுப்பியிருக்காங்க. ஐயா, நயினார் நாகேந்திரனுடைய அரசியல்ல கொஞ்சம் சுணுக்கங்கள் இருக்குது. அவரு அரசியல் செய்யல அப்படின்லாம் நாங்க சொல்லல. ஆனா ஒரு பவர்ஃபுல் அரசியல் செய்யவே இல்லைங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல அவர் மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகள் டெல்லி பாஜக கிட்ட போயிருக்கு. இதனால ஏன் எலெக்ஷன்ல தோத்தோம், தேர்தல் வியூகங்களை ஏன் இந்த அளவுக்கு வளர்க்கல அப்படின்ற ஒரு விஷயத்த டெல்லி பாஜக கேள்வி கேட்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் இருந்த வேகம் நயினார் நாகேந்திரன் கிட்ட இல்ல. சோ நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் சுணுக்கமா வேலை செஞ்சதுதான் இவ்வளவும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா பாஜக மாநில தலைவர் பதவியை மாத்துறதுக்கு டெல்லி பாஜக இறங்கி இருக்கிறாங்க. சோ இதனால நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவர் பதவியை இழக்கிறார். அடுத்ததா அந்த பதவிக்கு பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு டெல்லி பாஜக என்ன பண்ணிருக்கு, ஆலோசிச்சிருக்கு. ஏன்னா ராம சீனிவாசன் அவர்கள் ஆல்ரெடி பாஜகவின் யுக்திகளை கை தேர்ந்தவர், ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையில இருந்தவர், ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்துல இருந்து இருக்கிறவர், பாஜகவுடைய செயல் திட்டங்கள் கொள்கைகளை எல்லாமே உள்வாங்கினவர். அவரை நம்ம என்ன பண்ணா, அவர் மாநில தலைவரா போட்டா கொஞ்சம் நம்பர் பண்ணிடலாம், தென் மாவட்டங்கள் என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு ராம சீனிவாசன் பேரை சூஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவலும் அடிப்படுது. எப்படியா இருந்தாலும் அப்போ பாஜக மாநில தலைவராக இருந்த நயினார் நாகேந்திரன் அவ்வளவுதானா, அம்பேல் தானா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. அவர் தூக்கி என்ன பண்றாங்க, ராஜ்யசபா எம்பி சீட்டை கொடுத்து இணையமைச்சர் அப்படின்ற ஒரு பதவியை அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் இங்க அடைப்படுது. அப்போ ஏற்கனவே ஒரு இணையமைச்சர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அவர் நின்ன தேர்தல் எல்லாமே தோத்துதான் இருக்கிறாரு. தோத்தவருக்கு எதுக்குப்பா இணையமைச்சர் பதவி, அதனால நயினார் நாகேந்திரனுக்கு கொடுங்க அப்படின்னு இணையமைச்சர் பதவியை நயினார் நாகேந்திரன் கிட்ட கொடுக்கறதுக்கும் பாஜக இங்க வந்திருக்கு. ஆனா இவ்வளோ அதகலம் நடக்குது. ஏன்னா இங்க பாஜகக்குள்ள இவ்வளோ அதகலம் நடக்குது. இந்த அதகலத்துக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டு வந்திருக்கிறாருங்க. இங்க நடந்த உள்கட்சி விவகாரம், மாநில தலைவர் என்னென்ன பண்ணாரு, என்னென்ன வேலைகள் செய்யல, யாரெல்லாம் இங்க உட்கட்சி பிரச்சனையை பூதாகரமாக்கி சுயநலத்துல இருந்தாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜகவுல தேர்தல் நிதி கொடுத்தாங்க, இந்த தேர்தல் நிதி பலரும் கையாடல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட ஒரு தகவலும் பாஜகக்குள்ள நிலவுது. ஏன்னா குறிப்பா நீங்க நயினார் நாகேந்திரன் எடுத்துக்கங்களேன். அவர் ஒரு சாஃப்டான அரசியலை என்ன பண்ணாரு, கையில் எடுத்தார். அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு பவர்ஃபுல் ஒரு அரசியலை எடுத்தாரா, திமுக ஆட்சியில இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு எதிர்த்தாரு. சோ அந்த எதிர்ப்பை இவர் என்ன பண்ணல, நயினார் நாகேந்திரன் ஃபில் பண்ணவே இல்லை. சோ அப்படி இருக்கும் பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்களை தென் மாவட்டங்களை முக்குளத்தர் வாக்குகளை நம்ம என்ன பண்ணலாம், அறுவடை செய்யலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் நயினார் நாகேந்திரன் அவர்களை பாஜக மாநில தலைவரா உட்கார வச்சாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் அப்போ போயிட்டு இருந்தது. ஏன்னா டிடிவி தினகரன் இல்ல, அதே போல ஓபிஎஸ் இல்ல அப்படின்ற ஒரு பட்சத்துல தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தர் வாக்குகளை நயினார் நாகேந்திரன் மூலியமா நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு யுக்தியை தான் பாஜக என்ன பண்ணாங்க, அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நயினார் நாகேந்திரன் அவர்களை மாநில தலைவரா கொண்டு வந்தாங்க. ஆனா இங்க நிலைமையே வேற மாதிரி போயிருச்சு, உள்ளதான் போச்சு அப்படின்ற மாதிரி தான் கதை மாறிடுச்சு. ஏன்னா ஒரே ஒரு சீட்டுல தான் என்ன பண்ணாங்க, வின் பண்ணியிருக்காங்க. இதுல தேர்தல் வியூகங்களை சரியா வகுக்கல, நிறைய அரசியல் உட்கட்சி மோதல் நிறைய இருந்திருக்கு பாஜகக்குள்ள அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுனால அதிரடியா பாஜக மாநில தலைவரா மாத்துறாங்க. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் விலகுகிறார் அப்படின்ற ஒரு தான் ரொம்ப அரசல் பரசலா இருந்தது. அப்போ யாரப்ப திரும்பவும் இங்க என்ன பண்ணலாம், மாநில தலைவரா போடலாம் அப்படின்னும் பொழுது அண்ணாமலை பேர் அடிப்பட்டதாக இங்க கூறப்படுது. ஆனா அண்ணாமலை அவர்கள் இல்ல நான் தனி கட்சி ஆரம்பிக்க, அவரு அறிவிச்சிட்டார், தனி கட்சி ஆரம்பிக்க போற, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு அவர் பர்த்டேன்றதுனால என்ன பண்றாரு, அதிரடியா என்ன பண்றாரு, அறிவிச்சிட்டாரு. சோ தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. அதுல இருந்து அதனால அண்ணாமலை என்ன பண்றாரு, விலகிட்டாரு. ஆள விடுங்க சாமி, நான் இது வரைக்கும் பாஜகவில் இருந்து கட்சியை வளர்த்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நான் வளரணும், உங்களுக்கே உழைப்பு போட்டு விட்டா அப்புறம் நாலு பின்ன என்ன யாரு பார்த்துப்பா, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு ரேஞ்சுக்கு என்ன பண்றாரு அண்ணாமலை அவர்கள், நான் தனி கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன், ஆனா தனி கட்சி தான் ஆரம்பிப்பேன், ஆனா என்னுடைய குரு யாரு, அமித்ஷா, என்னுடைய குரு யாரு, மோடி அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவர் என்ன பண்றாரு,
தாஜா பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காரு, வேலைக்கு வந்திருக்கிறாரு. அமித்ஷாவோட பர்மிஷனோட தான் என்ன பண்ணிருக்காரு, ஆசீர்வாதத்தோட வந்திருக்கிறாரு. சோ இப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலையும் போயிட்டா, அப்ப யாருப்பா தமிழ்நாடு பாஜக வழிநடத்துவா அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இருந்துட்டாங்க, வானதி சீனிவாசனும் இருந்துட்டாங்க, எக்கச்சக்க பேர் இருந்துட்டாங்க. யாரு வரலாம் அப்படின்ற பட்சத்துல தான் ராம சீனிவாசனை கொண்டு வரலாம். ஏன்னா ராம சீனிவாசன் அவர்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி RSS பின்புலத்திலிருந்து வந்தவர், பாஜகவுடைய செயல் திட்டங்கள் கொள்கைகள் எல்லாத்தையும் உள்வாங்கினவர். அவரை கொண்டு வந்துட்டா பாஜகவை அடுத்த ரேஞ்சுக்கு போனாரு. இங்க இருக்கிற சீனியர்கள் எல்லாமே ஒரு அரவணைப்புக்குள்ள கொண்டு வர. இப்ப நீங்க நயினார் நாகேந்திரன் இருக்கிறார்ல, எல்லாரும் ஒன்று கூடி செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய முரண்பாடுகள் இருக்கு தமிழ்நாடு பாஜகக்குள்ள. அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது சீனியர்கள் எல்லாம் ஓரங்கட்டி இவர் ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்தார்ல. ஆனா நயினார் நாகேந்திரன் வரும்பொழுது சீனியர்கள் எல்லாம் உள்ள வந்தாங்க. ஆனா ஒன்னா இருந்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. சோ அதனால அமைப்பு செயலாளர் இருக்கிற ராம சீனிவாசன் அவர்களை கொண்டு வந்துட்டா இங்க தமிழ்நாடு கொஞ்சம் என்ன பண்ணிடலாம், பாஜகவை கட்டமைச்சிடலாம். அதுவும் இல்லாம தென் மாவட்டங்கள்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்திடலாம் அப்படின்னு ராம சீனிவாசனை கொண்டு வர போறதா ஒரு தகவல். அதே போல அமைப்பு செயலாளரை யாரை கொண்டு வரலாம், KT ராகவனை கொண்டு வந்துட்டு அமைப்பு ரீதியா ஒரு சில கட்டமைப்புகளை கொண்டு வந்துடலாம். ஏன்னா அவரும் RSS பின்புலத்தில் இருந்தவர், பாஜகவுடைய கொள்கையில் இருந்தவர். தமிழ்நாட்டின் முன்னோடி, பாஜகவின் முன்னோடியா என்ன பண்ணாரு, KT ராகவன் இருந்தாரு. அண்ணாமலுடைய வரவின் காரணமா தான் இவங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டாங்க. KT ராகவன், அதே போல பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் ஒதுக்கப்பட்டாங்க. அண்ணாமலை போன பிறகு KT ராகவன் உள்ள கொண்டு வராரு நயினார் நாகேந்திரன். அவரை உள்ள கொண்டு வந்து முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்க, குஷ்புக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் என்ன பண்றாரு, முக்கிய பொறுப்பு கொடுக்குறாரு. ஆனா இருந்தாலும் உட்கட்சி மோதல் விவகாரம் அப்படின்றது தீர்ந்துதா நயினார் நாகேந்திரன் காலத்துல அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்றதான் ஒரு விஷயமா இருக்குது. சோ ராம சீனிவாசனை உள்ள கொண்டு வந்துட்டா இங்க இருக்கிற பாஜக நிர்வாகிகள ஒரு அரவணைப்போட எல்லாத்தையும் என்ன பண்றாரு, இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. KT ராகவனை நீங்க அமைப்பு செயலாளர் கொண்டு வந்துட்டீங்கன்னா அவர் ஒரு அமைப்பு ரீதியா என்ன பண்ணிடுவாரு, பாஜகவை கட்டமைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம நயினார் நாகேந்திரன் அவர்களை ஹானர் பண்ற விதமா இணையமைச்சர் பதவி கொடுக்கிறதுக்கும் பாஜக முன் வந்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா டெல்லியில அமைச்சரவை விரிவாக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல இதுவரைக்கும் அமைச்சர்களா இருந்தவங்களை எல்லாமே ராஜினாமா பண்ணிட்டு புதியவர்களை உள்ள கொண்டு வரதுக்கு ஐயா மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பலே திட்டத்தை என்ன பண்ணிருக்காரு, போட்டிருக்காரு. இந்த புதுமுகங்கள்ல நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்முருகன் அவர்கள் கிட்ட இருந்த துறையை என்ன பண்றாங்க, நயினார் நாகேந்திரன் கிட்ட கொடுக்குறாங்க. ராஜ்யசபா எம்பியா அவரை சூஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க, நயினார் நாகேந்திரன் கிட்ட அந்த இணையமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க. ஏன்னா இணையமைச்சர் பதவியா இவர் என்ன பண்றாரு, பலகாலம் என்ன பண்றாரு, இருந்துட்டாரு. அது மாத்திரம் இல்லாம எல்முருகன் நின்ன தேர்தல் எல்லாமே தோல்விதான் அடைஞ்சிருக்கிறாரு. சோ அவர் என்ன பண்ணல, வெற்றி அடையல. சோ அப்படி இருக்கும் பொழுது தோத்தவருக்கே நம்ம இந்த பதவி கொடுத்திருந்தா அடுத்தவங்களே நம்ம என்ன பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணல. அப்படின்னும் பொழுது நயினார் நாகேந்திரனுக்கு இந்த விஷயத்தை இணையமைச்சர் பதவியை கொடுக்கறதுக்கு டெல்லி பாஜக முடிவு வந்திருக்குது. ஸோ கூடிய விரைவில் தமிழ்நாடு பாஜகவில் சில மாற்றங்கள் நடக்கும். நயினார் நாகேந்திரன் மாநில பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மத்திய அமைச்சர் ஆகிறார். அதே போல ராம சீனிவாசன் அவர்கள் மாநில தலைவர் ஆகிறார். பாஜக போடுகிற மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் போடுற பலே திட்டம் அப்படின்னு கூட பேசப்படுது. ஸோ எப்படியா இருந்தாலும் பாஜகவில் அண்ணாமலை இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள வருது அப்படின்றதான் ஒரு விஷயமா இருக்குது. புது வேகத்தோட என்ன பண்ண போறாங்க, பாஜகவை கட்டமைச்சு கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் தான் பார்க்க வேண்டியது விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.